சண்டே மார்னிங். சண்டே அப்படின்னாலே ரொம்ப ரிலாக்ஸிங்கான டே. ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு என்ன இருக்குதோ அதை வச்சு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணும். அன்றைக்கி காலையில் பையன் மேகி வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ எல்லாருக்குமே மேகியே பண்ணிடலான்னு சொல்லியாச்சு. அவனுக்கு மேகி அப்படின்றது வந்து தண்ணியில் அந்த மசாலாவை கரைச்சி இது மட்டும் போட்டு கொடுத்தா போதும், சாப்பிட்டுப்பான். எனக்கு வந்து கொஞ்சம் முட்டை சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ மேகி பண்ணுறதுல கூட ரொம்ப ஈஸி எனக்கு. ஏன்னா எந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா கிளறி கொடுத்தாலே போதும். ஸோ அவனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் முட்டை சேர்த்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி இங்கே ஹெச்எம் வீடு வந்து பால் காய்ப்பு. ஸோ அதுக்காக நான் கிளம்பி போயிட்டேன். ஹஸ்பண்ட் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டாங்க. என்னை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவங்க அம்மா ஊருக்கு போயாச்சு. என்னோடய அம்மா ஊருக்கு. அம்மா வந்து கேஸ் ஸ்டவ் 3 பர்னர் வந்து எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருந்தேன் இல்லையா. ஸோ சொல்லியிருந்தேன், அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அதை போய் வாங்கிட்டு வரதுக்காக அவங்க போயாச்சு. நான் இங்கே வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புனேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து தால்சா, பிரெட் அல்வா எல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அவங்களும் வீடு வந்து சேர்ந்துருந்தாங்க.